ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தை, நீ என்னுடைய கையினை தொட்டு விட்டாய் அல்லவா? உன் வராகியானவள் சொன்னவுடன் நீ எதை பற்றியும் நீ சிந்திக்காமல், நம் அம்மா நம்மை தொட சொல்லிவிட்டாளே என்று என் கையை தொட்டு விட்டாய் அல்லவா? அதற்காக உன் கைகளில் ஒன்றை நான் தர முடிவெடுத்திருக்கின்றேன். என் குழந்தையே, நீ நடக்கவே நடக்காது என்ற ஒரு விஷயத்தை ஓரம் கட்டி வைத்திருக்கின்றாய். அந்த விஷயத்திற்காக எத்தனையோ முயற்சிகளை ஒரு சமயத்தில் நீ மேற்கொண்டிருந்தாய். அப்படியானால் எதுவும் கை கொடுக்காமல், இனிமேல் இது நடக்காது, இது நம் வாழ்க்கைக்கு சரிப்பட்டு வராது, அதனால்தான் நமக்கு கிடைக்காமல் சென்று கொண்டிருக்கிறது என்று அதனை நீ ஒதுக்கி வைத்து விட்டாய். அந்த விஷயம் உனக்கு எத்தனை முக்கியமானது, நீ எத்தனை ஆசை கொண்டாய், அதை நடத்தியே தீர வேண்டும் என்று எத்தனை முயற்சிகளை மேற்கொண்டாய், அத்தனையும் உனக்கு தோல்வியில் முடிந்துவிட்டது எண்ணி என் குழந்தை நீ வருத்தம் கொண்டிருக்கிறாய் அல்லவா? அந்த வருத்தங்களை எல்லாம் போக்கும் விதமாக உன் அம்மா அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கான அந்த நாளை குறித்துவிட்டு வந்திருக்கின்றேன். இன்றிலிருந்து நீ குறித்து வைத்துக்கொள். என் 6வது நாள், அதாவது எண்ணி 5வது நாள் வெள்ளிக்கிழமையில் நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக உன் வராகியானவள் அதனை உன் கைகளில் ஒப்படைக்கின்றேன். என் குழந்தை, அப்பொழுது உனக்கு புரியும், நாம் எதை நினைத்து இத்தனை காலம் வருத்தப்பட்டோமோ அதை நம் அம்மா மறக்கவில்லை. நாம் வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டு சென்றாலும் கூட நம் வராகியானவள் அதனை நமக்கு தந்துவிட வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றார்கள் என்று என் குழந்தை, நீ ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு மறந்து விடலாம். நம் வராகியிடம் சொல்லிவிட்டோம், ஆனாலும் நடக்கவில்லை என்று நீ சென்று விடலாம். ஆனால் நீ ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ என்னிடம் சொல்லிவிட்டாய் என்றால் அதை உன் அம்மா உனக்கு நிறைவேற்றி தரும் வரை ஒரு பொழுதும் அந்த விஷயத்தை மறக்க மாட்டேன் என்று என் குழந்தையின் கைகளில் ஒப்படைக்கும் வரை நான் ஒரு பொழுதும் ஓய மாட்டேன் என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். நீ நடக்காது என்று அதை விட்டு சென்று விட்டாய். ஆனால் உன் அம்மா நான் அப்படி சொல்லவில்லை. அந்த விஷயத்தை உனக்கு நடத்தி தருவதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலைகளை எல்லாம் நான் செய்து கொண்டு தான் இருந்தேன். அதற்கான கால நேரம் கூடி வருவதற்கான நேரத்தை நான் காத்து அதை பார்த்து கொண்டிருக்கின்றேன். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டதனால் என் குழந்தை உன் கைகளில் நான் சர்வ நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். நீ நினைக்கலாம், நாம் இத்தனை காலம் வேதனைப்பட்டோம், எல்லாவற்றையும் நம் தாயானவள் பார்த்து கொண்டு தானே இருந்துவிட்டாள் என்று. என் குழந்தையே, நீ கவலைப்படாதே, நீ வருத்தம் கொள்ளாதே. உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. என் குழந்தை, உனக்கே தெரியும் அல்லவா, உன்னுடைய முயற்சிகளும் உன்னுடைய நம்பிக்கையும் எந்த அளவிற்கு ஒன்றை பெற நினைக்கின்றதோ அந்த அளவிற்கு நீ அதை பெற முயற்சி செய்வாய். அப்படியும் உன்னால் பெற முடியாவிட்டால் உன் அம்மா நான் நிச்சயமாக அதனை உனக்கு பெற்று தருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அது கிடைத்தால் நீ வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருப்பாய், சந்தோஷமாக இருப்பாய் என்று உன் அம்மா எனக்கு தோன்றியது. அதனால் அதை உடனடியாக உனக்கு தருவதற்கு வர வேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டேன். என் குழந்தையே, நான் சொல்லும் பொழுதே உன் முகத்தில் மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால் காண முடிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது அது உனக்கு கிடைத்து விட்டால் நீ எத்தகைய சந்தோஷம் அடைவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். குழந்தையே, இந்த உலகத்தில் வேறு எதுவும் உன்னை விட்டு சென்றாலும் நீ வருத்தம் கொண்டிருக்க மாட்டாய். ஆனால் இந்த விஷயம் உன்னை விட்டு சென்றதனால் நீ எத்தனையோ வேதனை அடைந்து எத்தனையோ தடவை மனதிற்குள் புழுங்கி அழுது கொண்டிருந்தாய். நீ இதுவெல்லாம் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய கவலைகள், மன கஷ்டங்கள், நீ அழுது புலம்புவது எல்லாமே மற்றவர்களுக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் வராகியானவள் நான் ஒரு பொழுதும் அதை அறியாமல் இருப்பதில்லை. உன்னுடைய கண்ணீர் இந்த தாயின் மனதை கரைய வைத்தது. இத்தனை கஷ்டங்களை கொடுத்து விட்டோமே, உடனடியாக கைகளில் சேர்க்க வேண்டுமே என்று நான் முடிவெடுத்து விட்டேன். இனியும் நீ ஒருபோதும் தாமதிக்க வேண்டாம்.
இனிமேல் நீ அந்த விஷயத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீ ஏற்கனவே அந்த விஷயத்தை பற்றி கவலைப்படக்கூடாது, மறந்துவிட வேண்டும் என்று நினைத்து நினைத்து விட்டாய். ஏனென்றால் அதனால் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய, அதனால் உனக்கு ஏற்பட்ட வலிகள் அதிகமாக இருந்ததனால் நீ அதனை மறக்க வேண்டும் என்றல்லவா நினைத்திருந்தாய். என் அன்பு குழந்தையே, இனிமேல் நிச்சயமாக உன் வராகியானவள் உனக்கான வேண்டுதலை நிறைவேற்றி தரும் காலம். என் குழந்தை, நீ எத்தனை நாள் அதற்காக அனுபவித்த வேதனைகள் எல்லாம் உன்னை விட்டு சென்றுவிடும். அதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக மாறிவிடும் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. உன் அம்மா இன்று மன சந்தோஷத்தோடு தானிடம் பேச வந்தேன். ஏனென்றால் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் அம்மா நான் முழுமையாக அறிந்து வைத்திருக்கின்றேன் அல்லவா. என் குழந்தைக்கு என்ன வேண்டும், எப்போது வேண்டும், என் குழந்தை அதை நினைத்து எத்தனை கவலைப்பட்டது என்பதை எல்லாம் ஒன்று விடாமல் நான் அறிந்து கொண்டவள் உன் வராகியானவள் நான் அல்லவா. என் குழந்தையே, நீ கவலைப்படாதே. நிச்சயமாக உன் அம்மா உனக்கு தர வேண்டும் என்று நல்ல முடிவைத்தான் எடுத்திருக்கின்றேன். இனி நான் உனக்கு தராமல் சொல்ல மாட்டேன். நீ என் மீது சந்தேகம் கொள்ளாதே. நிச்சயமாக உன் கைகளில் சிறப்பாக உன் கைகளில் ஒப்படைக்கும் நேரம் மிக அருகிலேயே வந்துவிட்டது. உனக்கு வாக்கு தரும் பொழுது என் குழந்தை நீ என்னை நம்புவாய் என்று நான் முழுமையாக நினைக்கின்றேன். எத்தனை நாட்களாகவும் அனுபவித்த கவலைகளுக்கும் எல்லாம் அல்லவா நான் தீர்வினை என்னை யாராவது நான் தருவேன் என்று சொல்லி இருக்கின்றேன். உன் அம்மா அவ்வளவு எளிதாக உனக்கு வாக்கு தர மாட்டேன். நான் தந்துவிட்டேன் என்றால் அதை நான் காப்பாற்றாமல் இருக்க மாட்டேன். அது உன் கைகளில் வந்து சேர்வதற்கான ஏதாவது ஒரு அறிகுறையாவது உனக்கு அன்று நான் காட்டி தந்து விடுவேன். நீ அதை வைத்தே புரிந்து கொள்வாய். நம் வராகியானவள் நம்மிடம் வந்துவிட்டால், நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவதற்கு வந்துவிட்டால் என்று என் குழந்தை எத்தனையோ கஷ்டங்களுக்கு நீ எல்லாவற்றிற்கும் என்னிடம் வந்து கேட்டுக்கொண்டாய். நீ அழுது கொண்டாய். இந்த தாயிடம் வந்து மன்றாடினாய். அம்மா, நீ எப்பொழுதுமே எனக்கு மட்டும் செய்து தர மாட்டாயா? என்னை மட்டும் ஏன் இப்படி தவிக்க விடுகின்றாய் என்று என் குழந்தை நீ அப்படி நினைக்காதே. எல்லா குழந்தைகளும் இதே வார்த்தை தான் என்னிடம் சொல்வார்கள். எல்லோருக்குமே அதற்கான நேரம் வரும்பொழுது தானே உன் அம்மா நிறைவேற்றி தர முடியும். அதுவரை பொறுத்திருப்பது என்பது நிச்சயமாக்கப்பட்டது, அதாவது நிச்சயிக்கப்பட்ட விதி என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. அம்மா, நான் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் என்பதற்காகத்தான் எனக்கு எதுவும் கிடைக்கவில்லை. நான் இன்னும் கஷ்டங்களை மட்டும்தான் சந்திக்க வேண்டுமோ? நீ அப்படியே என்னை வாழ்க்கையில் ஆக்கி விடுவாயோ? இந்த வாழ்க்கை எனக்கு இப்படியே முடிந்து விடுமோ என்றெல்லாம் என் குழந்தை நீ தேவையில்லாமல் எண்ணுகின்றாய். நீ நிச்சயமாக இது போன்ற எண்ணங்களை எல்லாம் மனதில் வைத்து கொள்ளாதே. இனி நீ எங்கே சென்றாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, உனக்கு துணையாக, உனக்கு பாதுகாப்பாக, உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எப்பொழுதும் உன்னோடு உன் அம்மா நான் பயணிப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் குழந்தையே, உன்னை நான் இனி ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். ஏனென்றால் என் குழந்தையை பாதுகாப்பது ஒரு தாயினுடைய மிகப்பெரிய கடமை அல்லவா. அந்த கடமையினை உன் தாயானவள் நான் தவறாது செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். நீ இதுவரை உணரவில்லை என்றாலும் இனிமேல் நடக்கப் போகின்ற ஒவ்வொரு விஷயங்களிலிருந்தும் நீ என்னை உணர்ந்து கொள்வாய். யார் உனக்கு உதவி செய்கின்றார்களோ, யார் உனக்கு ஆபத்தில் கை கொடுக்க வருகின்றார்களோ அவர்களை ஒருபொழுதும் நீ உதாசீனம் செய்து விடாதே. ஏனென்றால் நான் எந்த ரூபத்தில் வந்து உன்னை பார்ப்பேன் என்பது உனக்கு தெரியாதல்லவா. நான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உன் அருகில் வந்து நிற்பேன் என்பதை என் குழந்தை நீ நினைவில் வைத்துக்கொள். நிச்சயமாக வெள்ளிக்கிழமைக்குள் உன்னுடைய விஷயத்தை உனக்கு நிறைவேற்றி தருவது நான் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு விட்டேன். நீ கலக்கம் கொள்ளவே கூடாது. எப்பொழுதுமே வருத்தப்படக்கூடாது. நமக்கு கிடைக்காமல் போய்விடுமோ என்று நீ நினைத்த காரியத்தை கைவிட்டு விடக்கூடாது. நிச்சயமாக அது உனக்கானது என்றால் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்லாது. உன்னிடம் வராமல் அது எங்கும் செல்லாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகின்ற நாட்களை நினைத்து நீ நிச்சயமாக முகமலரப் போகிறாய். நீ எப்பொழுதுமே சிரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று தான் உன் அம்மா நான் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையின் ஆசைப்படியே நானும் நிறைவேற்றி தரப்போகின்றேன். என் குழந்தையை, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு. ஆகையால் எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்ல நிலைமையில்
நீ இருப்பாய் என்பதை உன்னுடைய மனதிற்குள் ஆழமாக பதிய வைத்துக்கொள். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.